ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே தாவீது மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். தாவீது என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் தேவன் வெற்றியாக முடித்து கொடுத்திருக்கிறார். அதாவது வேதத்தில் தாவீதை பார்க்கும்போது அவரை எப்போது ஆராதிக்கிற மனிதனாக இருந்தார். ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாக இருந்ததுனால தாவீது எதையெல்லாம் செய்கிறார், ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்திருந்தார். இந்த வசனத்தில் கூட அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளில் இருக்கிற ராஜாக்கள் மற்ற மனிதர்கள் எல்லாம் தாவீதை சேவித்திருக்கிறார்கள், அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தபடினால இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே தாவீதை தேவன் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தாவீது மிகவும் ஆண்டவருக்கு பிரியமானவனாக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அநேக அழிவுகளை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. அவர்கள் செல்கிற இடங்களில் அநேக ஆபத்துக்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளில் எல்லா மனிதர்களுக்கும் அநேக மனிதர்களுக்கு வந்து விடுகிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனோடு இருந்தார். அது மாத்திரமல்ல, அவனை போகிற இடத்திலெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார். மெய்யாகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை இருக்கும்போது மெய்யாகவே தேவன் தாவீதை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். தாவீது அவர் செய்த எல்லா காரியத்தையும் தேவன் வெற்றியாக முடிவு செய்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை சேவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதுக்கு ஆண்டவர் செய்தது போல அவரை சேவிக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அநேகர் கப்பங்கட்டும்படியாகவும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் எங்கெல்லாம் நீங்கள் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் தாவீதுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்து தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினது போல உங்களையும் நீங்கள் எங்கெல்லாம் ஒரு புதிய நாளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் எங்கே செல்ல வேண்டிய எந்த காரியமாக சென்ற அங்கெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்து காப்பாற்றி உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். தாவீது போன இடத்திலெல்லாம் நீர் அவனை காப்பாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் செல்லுகிற இடத்திலெல்லாம் நீர் எங்களோடு இருந்து காப்பாற்றி எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்தினோம். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.